மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று முதலீட்டாளர்கள் மாநாடு. 36,660 கோடி ரூபாய் முதலீடுகளுடன் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. மதுரை மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 3,065 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் திரண்ட கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள். இண்டிகோ விமான நிறுவனத்தில் நிலவும் குழப்பத்தால் நாடு முழுவதும் ஒரே நாளில் 850 விமான சேவை ரத்து. விமானங்களை இயக்குவதில் சிக்கல் எழுந்ததால் பயணிகள் ஆத்திரமடைந்து வாக்குவாதம். ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கு இன்று இரவு 8 மணிக்குள் பயண கட்டணத்தை திருப்பி வழங்க வேண்டும். பெரும் சிக்கலில் சிக்கிய இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு. பயணிகளின் உடைமைகளை கண்டுபிடித்து உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு 48 மணி நேரம் கெடு விதித்தது மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம். விமான சேவை ரத்து தாமதம் காரணமாக நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பாதிக்கப்பட்டதன் எதிரொலி. இண்டிகோ நிறுவனத்தின் CEO பீட்டர் எல்பஸ் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்று தகவல். நாடு முழுவதும் இண்டிகோவின் இக்கட்டான சூழலை பயன்படுத்தி விமான நிறுவனங்கள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக புகார். உள்நாட்டு விமான கட்டணத்திற்கு அதிகபட்சம் 15,000 ரூபாய் உச்சவரம்பு நிர்ணயித்து மத்திய அரசு கிடுக்கிப்பிடி. நாடு முழுவதும் பல்வேறு வழித்தடங்களில் 84 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு. இண்டிகோ விமான சேவை பாதிப்பு காரணமாக பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் நடவடிக்கை. அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியின் உள்கட்சி விவகாரத்தில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம். பாமகவின் தலைவராக அன்புமணி அல்லது ராமதாஸை தாங்கள் ஏற்கவில்லை என்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பதில். அன்புமணி பாமக தலைவர் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக ராமதாஸ் விளக்கம். தன்னிடமிருந்து கட்சியை பறிக்க செய்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டதாக அறிக்கை. போலி ஆவணம் கொடுத்து பாமகவை அபகரிக்க முயற்சிப்பதாக ஜி.கே. மணி குற்றச்சாட்டு. 2026 வரை பதவி இருப்பதாக போலி ஆவணம் தயாரித்ததாக அன்புமணி மீது புகார். மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்து, அதாவது 2023ஆம் ஆண்டு அவர் பொதுக்குழுவில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஒரு போலி ஆவணத்தை தயாரித்து தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார். அன்புமணி தரப்புக்கு அளித்த கடிதத்தை தேர்தல் ஆணையம் திரும்பப் பெற இருப்பதாக ஜி.கே. மணி தகவல். தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி தலைவராக கொடுத்ததை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். அது இன்வேலிட். அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்தது செல்லாது, திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று அவர் சொன்னதனுடைய அடிப்படையில் இதனுடைய தீர்ப்பு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இல்லை. தேவைப்பட்டால் உரிமையியல் நீதிமன்றம் செல்லப்போவதாக பேட்டி. டெல்லி காவல்துறையில் ஜி.கே. மணி அளித்தது பொய் புகார் என்று வழக்கறிஞர் பாலு குற்றச்சாட்டு. இந்த ஜி.கே. மணி அபாண்டமான பொய்யை குற்றச்சாட்டை தெரிவித்து இன்றைக்கு ஒரு புகாரை கொடுத்திருக்கிறார்.
அன்புமணி மீது அவதூறு கூறியதற்காக வழக்கு தொடர்வோம் எனவும் உறுதி. மீது அவதூறு கருத்தை ஊடகங்களில் பரப்பி வந்திருக்கிறார். உடனடியாக அத்தனை கருத்துக்களையும் அவர் திரும்ப பெற வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவர் மீது அவதூறு வழக்கு உள்ளிட்ட வழக்குகளை அவர் மீது நாங்கள் தொடுப்போம். பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் மும்மொழிகள் கற்பிக்கப்படுவதை கட்டாயமாக்கி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி புகார். மறைமுக ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது எனவும் இதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி நடைபெறும் தவேக தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க 5000 பேருக்கு மட்டும் அனுமதி. கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறினால் என்ன தவறு என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி. அயோத்தி இந்தியாவில் தானே இருக்கிறது என்றும் வினா. அயோத்தி இங்கிலாந்துல ஐரோப்பால இல்லையா? அயோத்தியில் இந்தியா தானே இருக்கு. அல்ல அயோத்தி மாதிரி வரதில்ல தப்பதில்லை. பாஜகவின் மாயாஜால வித்தைகள் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று நைனா நாகேந்திரனுக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சரி எது தவறு எது என்று உணர்ந்து தமிழர்கள் செயல்படுவார்கள் என்று கருத்து. பாரதிய ஜனதாவினுடைய மாயாஜால வித்தைகள் தமிழ்நாட்டில் எடுபடாது. இந்துத்துவ அமைப்பினருக்கு முருகன் தற்போதுதான் கண்ணுக்கு தெரிகிறாரா என்று சீமான் கேள்வி. மக்களை பிரித்து அரசியல் செய்வதுதான் பாஜக என்றும் விமர்சனம். இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா? முருகன் நேற்று தோன்றிய இறையா? இத்தனை நாள் எங்க இருந்தாங்க? ஏன் போன ஆண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல, அதுக்கு முந்தின ஆண்டு ஏற்ற வரல? ஏன்னா 2 மாசத்துல தேர்தல் வருது. அகில இந்திய காங்கிரஸ் தலைமையக நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்தது குறித்து தனக்கு தெரியாது. திமுகவுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஐவர் குழுவை நியமித்திருக்கிறது. அந்த ஐவர் குழு திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. இதுதான் தெரியும். யாரோ போய் சந்திக்கிறாங்க, போறாங்க, வராங்கன்னு அதை பத்தி தெரியாது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு புதிதாக செய்யப்பட்ட தங்கத்தேர். பக்தர்கள் தரிசனத்துடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோவிலில் திருத்தேர் ஒப்படைப்பு. அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை. 2015ஆம் ஆண்டு ONGC நிறுவனத்திற்கு எதிராக போராடிய போது பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கில் திருவாரூர் நீதிமன்றம் தீர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 500க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. ராட்சத மோட்டார்களை வைத்து மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். காஷ்மீர் தாக்குதலில் திருத்தணியை சேர்ந்த ராணுவ வீரர் வீரமரணம். அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட ராணுவ வீரரின் உடல். வெளிநாட்டு அதிபரை கௌரவிக்கும் நிகழ்ச்சியை புறக்கணிப்பது பொருத்தமற்றது என்று சசி தரூர் பதில். குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதினுக்கு அளித்த விருந்தில் பங்கேற்றது குறித்து விளக்கம். திருப்பதி சமஸ்கிருத பல்கலைக்கழக 1ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. 2 உதவி பேராசிரியர்கள் மீது வழக்கு பதிவு. கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம். நேஷனல் ஹெரால்டுக்கு நன்கொடை கொடுத்த விவகாரத்தில் கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமாருக்கு சம்மன். சோனியா, ராகுல் ஆதரவாளர்களுக்கு தொல்லை அளிப்பதே அமலாக்கத்துறையின் நோக்கம் என்று குற்றச்சாட்டு.
தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-1 என்ற கணக்கில் வென்று அபார. அடுத்த ஆண்டு நடைபெறும் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்கும் அணிகளை வகைப்படுத்தி அட்டவணை வெளியீடு. மெஸ்ஸியின் அர்ஜென்டினா அணி குரூப் ஜேவிலும் ரொனால்டோவின் போர்ச்சுகல் அணி குரூப் கேவிலும் இடம்பெற்றுள்ளன. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தங்கத்தேர் ஒப்படைப்பு. 23 அடி உயர தங்கத்தேர் வெள்ளோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 96,320 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராம் 199 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வருகிற 19ஆம் தேதி முதல் விலையில்லா மடிக்கணினி விநியோகம். பிப்ரவரி மாதத்திற்குள் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று தமிழக அரசு திட்டம். டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தமிழக அரசு சார்பில் நிவாரண உதவி. 300 டன் சர்க்கரை, 300 டன் பருப்பு வகைகள், வேட்டி, புடவை ஆகியவை கப்பல் மூலம் அனுப்பி வைப்பு. மதத்தை வைத்து எப்படியாவது தமிழகத்தில் நுழைந்து விடலாம் என்று பாஜக முயற்சிப்பதாக உதயநிதி குற்றச்சாட்டு. திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை பாஜகவின் முயற்சி பலிக்காது என்று பேச்சு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் யூரியா தட்டுப்பாடு என்று தகவல். கூட்டுறவு சங்கம் தாமதமாக திறக்கப்பட்ட நிலையில் அங்கு காத்திருந்த விவசாயிகள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு. கோவையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை. மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 3வரையும் குண்டர் தடுப்பு காவலில் வைக்க கமிஷனர் உத்தரவு. கும்பகோணம் அருகே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவர்களால் தாக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் மூளைச்சாவு. 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு மாணவனை கட்டையால் தலையில் ஓங்கி அடித்ததால் பரிதாபம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வரும் 10ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. இரு நாடுகளுக்கிடையே நீடித்து வந்த வர்த்தக விரிசல் சுமூகமாகி வருவதாக தகவல்.